மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. எனக்கு இந்த ஃப்ரைடே எந்த மாதிரியெல்லாம் போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம காளான் வாங்கும்போது மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காளான் வந்து நல்லா க்ளோஸாக வெள்ளையாக இருக்கணும். ஓப்பன் ஆகி பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப பழைய காளான். நீங்கள் காளான் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா க்ளோஸாக ஒயிட் கலரில் இருக்கிறதா பார்த்து வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பேக்கெட்டை ஸ்கூல் லஞ்சுக்கு இன்றைக்கி காளான் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காளான் வந்து எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நைட்டே மாவு வந்து அரைச்சி வச்சனால காலையில் பார்த்திங்கன்னா நல்ல மாவு வந்து நுரைச்சி வந்துருந்தது. ஸோ இட்லிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ மாவு அரைச்சாலுமே இட்லி தோசை ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி பார்த்து வந்து அரைச்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லிக்கு வந்து நல்லா இருக்காது. அதே மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறப்பாக அரைச்சிட்டோம்னா தோசைக்கு வந்து நல்லா இருக்காது, இட்லிக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு அரைக்கும் போதே நம்ம ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு தோசை வேண்டாம் தோசை ஊற்றிக்கலாம், இட்லி வேண்டாம் இட்லி வந்து ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்லா வந்து இருக்கும். குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு அப்படியே மதியம் லஞ்ச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் வந்து எடுத்துருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து எடுத்து பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா பாதி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹோட்டலை விடையும் நம்மளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான பிரியாணி வந்து வீட்டிலேயே செய்யலாம். பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. இந்த ஒரு சின்ன டிப் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய பிரியாணியுமே நல்லா வந்து கடையில் மாதிரியே கலராக நல்லா வந்து கறி வந்து சாஃப்டாக வந்து சூப்பராக வந்து இருக்கும். நம்மளுடைய பிரியாணி கலர் வர்றதுக்காக எந்த ஒரு கலர் பொடியுமே நம்ம வந்து இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் நெய் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க முடியாது, அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். என்னுடைய பிரியாணி வந்து நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து கருப்பு கலரில் வந்து வதக்கிறாதீங்க. ஸோ பிரியாணியே பார்த்திங்கன்னா கசப்படிச்சிடும். வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா மல்லி புதினா பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மல்லி புதினா பச்சை மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நம்ம எப்பயும் காரத்துக்கு சேர்க்கறத விட கொஞ்சம் பிரியாணிக்குங்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா இருக்கும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு அப்படிங்கும்போது இந்த 2 மசாலா மட்டும்தான் நம்ம சேர்க்குறதே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்க்கும் போதே நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்து இருக்கும். அது மாதிரி மசாலா வதக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கறியை மசாலா கூட சேர்த்து வதக்கும் போதே இதுக்கு தேவையான உப்புமே சேர்த்து வதக்கிட்டோம்னா கறியில் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும். அடுத்து பிரியாணிக்கு தண்ணி சேர்க்குறதுல பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினாவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா நம்மளோட பிரியாணி வந்து லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும். அதே 1.5 டம்ளர் சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களுமே நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யும்போது இந்த சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மசாலா வதக்கும் போதே நம்ம தயிரெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி பாதாம் வந்து ஊற வச்சு நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாடு அப்படியே தம் போட்டு விட்டுட்டு அப்படியே சின்ன வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படி வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிச்சனில் ஒதுங்க வைக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு சிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமையுமே எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காய போடணும்.
நம்மளுடைய கிச்சன் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. கிச்சனில் சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை வந்து இந்த மாதிரி நீட் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வந்திருக்கும். வீடுமே நல்லா நீட்டாக வந்து கூட்டி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மாப் வந்து போட்டுட்ருக்கேன். வீடு எல்லாமே நல்லா நீட்டாக வந்து கூட்டி மாப்பெல்லாம் போட்டுட்டு கிச்சனுமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை வந்து க்ளீன் பண்ண மறந்தாச்சு. நானுமே போய் குளிச்சு எல்லாமே கிளம்பி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோதுமையை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியே வந்து நல்லா வெயில் அடிக்குது, காய போட்டு விட்டுடலாம். இந்த கோதுமை ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான். இதை வந்து கொஞ்சம் பயிர் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கோதுமை கூட நான் என்னென்ன பயிர் ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து அரைக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வியூ வந்து பார்க்கலாம். ஸோ வீடை வந்து இன்றைக்கி நான் எந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதா. நீங்களுமே உங்கள் வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம மைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். டெய்லியுமே இந்த மாதிரி வீடை வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சுட்டு நான் எந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி பவுலில் எடுத்துகிட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு டிவி போட்டு பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் இப்போ ஏதாச்சும் புது படம் விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் நைட் தான் பார்த்தேன். நீங்களுமே உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு இந்த மாதிரி மூவிஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங்க்கு மேலே பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேசரி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.